அதாவது திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மகா 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 சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அது. மாரியம்மன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சமயபுரத்தா மட்டும்தான். அந்த கோவிலில் நீங்கள் போய் என்ன வேண்டின்றாலும் கண்டிப்பாக அது நடக்கும். அந்த கோவிலில் எஸ்பெஷலி நான் உப்பு வாங்கி போடுறேன், கல் உப்பு. அதை வந்துட்டு கல் உப்புக்கும் தெய்வத்துக்கும் அஷ்டலக்ஷ்மிக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கோவிலில் முன்னாடி வாசலுக்கு முன்னாடியே நிறைய பேர் உப்பை கொட்டி வச்சுருப்பா. அந்த இடத்துல நான் உப்பு வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மாரியம்மன் அப்படின்னாலே அமெரிக்காவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, லண்டனில் கூட இருக்குது. அந்த அத்தனை கோவில்களிலுமே மிக சிறப்பு வாய்ந்த தலைமை தாங்கிய மாரியம்மன் நம்மளுடைய சமயபுரத்து மகமாயி தான். மற்ற அம்மன் எல்லாருமே இவளுக்கு அப்புறமா தான். ஸோ அதனால் இவளை நீங்கள் மனசார வேண்டின்றீங்கனாக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி உப்பு வாங்கி கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அது மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உன் கோவிலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கோங்க. அந்த கோவிலில் நான் அங்கப்பிரவேசனமே பண்ணுறேன் என் கல்யாணத்துக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறமா 2-3 வாட்டி போயிட்டு வந்தேன். பட் இதெல்லாம் பண்ண முடியலை. கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணின்றாலும் நடக்கும்.